ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சிவமணியம். ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். கிரீன்லீஸ் கேட்டார். கேள்வி: பகவான் நேத்து விசாரபரமா ஒருத்தர் இருந்தாலே வெளி வேலைகள் தானாகவே நடக்கும்னு சொன்னீங்க. சைத்தன்யரோட வாழ்க்கையில அவர் கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனேயே உடம்பை மறந்து பேசிக்கொண்டே இருப்பார்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், வேலையை அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு விட்டுடறதா அல்லது கொஞ்சம் அதுலேயும் கவனம் வச்சுக்கணுமா? பதில்: ஆத்மாதான் எல்லாம். ஆத்மாவுக்கு அந்நியமா நீங்க இருக்கேலா? ஆத்மா இல்லாமே வேலை நடக்கிறதா? ஆத்மாவுக்கு வேற உடம்பு இருக்கு. இங்கே எதுவும் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லை. ஆத்மா எங்கும் நிறைந்தது. அதனாலே நீங்க வேலையை கவனிச்சாலும் கவனிக்காவிட்டாலும் வேலை தானா நடக்கும். ஆத்மாவை கவனிக்கிறதுலேயே வேலையை கவனிக்கிறது அடங்கிடுறது. கேள்வி: நான் கவனிக்கலைன்னா வேலை நடக்காது. பதில்: நீங்க உங்களை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலேயே உங்களாலேயே வேலை நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனா உடம்பும் அதோட செயல்களும் வேலையும் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லை. வேலையை கவனிச்சா என்ன, கவனிக்கலைன்னா என்ன? ஒரு இடத்துல நாம காலம் தேசம் கடந்து இருக்கோம். நான்கிற எண்ணத்துக்கு ஆரம்பம் முடிவு உண்டு. ஆனா உண்மையிலேயே நான்கிறதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. காலமில்லை, தேசமில்லை. தூக்கத்திலே இருந்து விழிச்ச உடனே உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இருப்போம் இல்லையா? அதுதான் சுத்த நான். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். கேள்வி: அது எனக்கு நல்லா தெரியலையே. பதில்: தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு பொருள் கிடையாது. நாம தான் அது. யார் அதை தெரிஞ்சுக்க முடியும்? எதை தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? வி.கே. சோல்கர் கேட்டார். கேள்வி: உன்னை தெரிஞ்சுக்க அல்லது உன்கிட்ட இருக்கிற நான்கிறதை தெரிஞ்சுக்கன்னு சொல்றீங்க. அதை எப்படி செய்யறது? மந்திர மாதிரி நான் நான்னு சொல்லிக்கொண்டே இருக்கணுமா, இல்ல நான்கிற ஞாபகத்தோட இருக்கணுமா? பதில்: அந்த மந்திரத்தை தானாகவே எந்த நேரமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கேள். முயற்சி இல்லாமலும் இடைவிடாமலும் இருக்கிற இந்த அஜபை தெரியலேன்னா ஜபம் பண்ணணும். ஜபம் முயற்சியுடையது. முயற்சி மற்ற நினைப்பு வராம இருக்கிறதுக்குத்தான். ஜபம் மானசீகமா மாறும், தியானம் ஆகும். கடைசியில அஜபை உணரப்படும். அது முயற்சி இல்லாம நடந்து கொண்டு இருக்கிறதை தெரிஞ்சுப்பேல். அந்த முயற்சியற்ற நிலைதான் முக்தி நிலை, ஞான நிலை. நான்கிறது வெளியே இல்லை, எங்கேயும் தேட தேவையில்லை. அது உன்முகம் எப்பவும் இருக்கு. கேள்வி: அப்போ தூக்கத்திலேயே நடக்கிற வியாதி மாதிரிதான். பதில்: ஆமாம், அப்படித்தான். ஒரு குழந்தை நல்லா தூங்கிடுத்து. அதோட அம்மா தூக்கத்திலேயே அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டறா. விழிச்சிருக்கும் போது எப்படி சாப்பிடுமோ அப்படியே தூங்கி கொண்டே சாப்பிடுறது. ஆனா அடுத்த நாள் அம்மா நேத்து ராத்திரி நான் சாப்பிடலைங்கிறது. ஊட்டின அம்மா, அதை பார்த்தவா எல்லோருக்கும் தெரியும் குழந்தை சாப்பிட்டுத்துன்னு. ஆனா குழந்தை எனக்கு தெரியலன்னு சொல்றது. ஆனாலும் சாப்பிடலன்னு சொல்றது. அதுக்கு தெரியல, ஆனா காரியம் நடந்திருக்கு. தூக்கத்துல நடக்கிற வியாதி நல்ல உதாரணம் இதுக்கு. இன்னொரு உதாரணம்: மாட்டு வண்டி பிரயாணி ஒருத்தன் நல்லா தூங்குறான். வண்டி நகர்றது போய்கொண்டே இருக்கு. அப்பப்போ நிக்கிறது. சில சமயம் மாட்டை அவிழ்த்து ஜலம் காற்றா. இந்த மூணும், அதாவது நிக்கிறது, நகர்றது, மாட்டை அவிழ்த்தது, எதுவும் வண்டியில தூங்குறனவுக்கு தெரியாது. தூங்கி முழிச்சா வேற இடத்துல இருக்கான். நடந்தது எதுவும் தெரியாம ஆனந்தமா தூங்கி அவன் பிரயாணம் முடிஞ்சுடுறது. அப்படித்தான் ஆத்மா ஒவ்வொருத்தரிடத்திலும் இருக்கு. ஆத்மா உடம்பிலே தூங்கி கொண்டு இருக்குன்னு வச்சுப்போம். விழிப்பு நிலை ஏற்படுறதுதான் மாடு நகர்றது, வண்டி நகர்றது, இந்திரிய வியாபாரம் நடக்கிறது. சமாதி நிலைதான் வண்டி நிக்கிறது. மாடு நகராம கயிற்றை பிடிச்சு நிறுத்தி இருக்கு. இந்திரியங்கள் உடம்புல இருக்கு, ஆனா தொழில் படலை. மாடு வண்டியிலே தான் இருக்கு, ஆனா நகரல. இப்போ தூக்க நிலைதான் மாட்டை அவிழ்த்து ஓய்வு கொடுக்கிறது. வண்டி நகரல.
இந்திரியங்கள் ஓஞ்சொடுத்து. இன்னொரு உதாரணம், சினிமாவிலே காட்சிகள் ஸ்கிரீன்ல தோன்றுகிறது. காட்சி ஸ்கிரீனை பாதிக்காது. பாக்குறவா ஸ்கிரீனை விட்டுவிட்டு காட்சியைத்தான் கவனிக்கிறா. ஆனா காட்சி ஸ்கிரீனை விட்டு தனியா இருக்காது. ஆனாலும் ஸ்கிரீனை யாரும் கவனிக்கிறது இல்லை. இப்படித்தான் ஆத்மாவும் வேலையும். மனுஷன் வேலையைத்தான் கவனிக்கிறான், ஆத்மாவை கவனிக்கிறது இல்லை. ஆனா அவனும் ஆத்மாவை விட்டு அந்நியமாய் இல்லை. கவனிச்சாலும் கவனிக்காவிட்டாலும் வேலைத்தானா நடக்கும். கேள்வி, சினிமாவை இயக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். பதில், சினிமா ஜடம், ஜட பொருள்களாலே ஆனது. ஸ்கிரீன், விளக்கு எல்லாம் ஜடம். அதனாலே அதை இயக்கிறதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறது, அறிவு தேவைப்படுறது. ஆனா ஆத்மா அதுவே அறிவுதான். அதுக்கு அந்நிய அறிவு தேவையில்லை. உடம்பு ஜடம், அதை செலுத்த ஒரு கருத்தா வேணும். பொதுவாகவே ஜனங்கள் தங்களை உயிருள்ள அறிவுள்ள தனிப்பட்ட ஒரு ஜீவன்னு நினைச்சுக்கிறாள். தானாகவே இயங்கக்கூடியவர்களா நினைச்சுக்கிறாள். அதனாலதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் எல்லா ஜீவன்களின் ஹிருதயத்திலே இருந்து நானே இயக்கிறேன்னு சொல்றார். உண்மையிலேயே இங்க ஜீவர்களும் இல்லை, அதை இயக்கிறதுக்கு கர்த்தாவும் இல்லை. ஆத்மாவிலே எல்லாம் அடங்கிடும். சினிமா பார்க்கிறவன், நடிகர்கள், சினிமா காட்டினவா, ஒளி எல்லாம் ஆத்மாதான். உங்களை உடம்பு தான் நினைச்சு கொண்டு நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைக்கிறது. ஸ்கிரீன்ல வர நடிகன் நான் ஸ்கிரீன்ல எல்லாமே நடிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான். அப்படித்தான் இங்கே ஆத்மாவுக்கு அந்நியமா நான் தனியா வேலை பார்க்கிறேன்னு நினைக்கிறது. சித்து நான் நிறைந்தோன் என்ற திடம் மறவாதிருந்தால் எத்தனை எண்ணினாலும் எது செய்தாலும் என்ன நித்திரை உணர்ந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல அத்தனையும் பொய்த்தானே, ஆனந்த வடிவு நானேன்னு கைவழிய நவநீதம் சொல்றது. காக்கைக்கு ஒரு விழிதான், இரண்டு கண். இந்த பக்கமும் அதே விழியை வச்சு பார்க்கும், அந்த பக்கமும் அதே விழியை வச்சு பார்க்கும். யானைக்கு துதிக்கை ஒண்ணுதான், அதை வச்சே அது சுவாசிக்கும், ஜலமும் குடிக்கும், வேலையும் பார்க்கும். பாம்புக்கு கண்ணு ஒண்ணுதான், அதை வச்சே அது பார்க்கும், கேட்கும். அந்த மாதிரிதான் ஆத்மாவை கவனிக்கிறதும் வேலை பார்க்கறதும் அவாவாலோட பக்குவத்தை பொறுத்தது. கேள்வி, ஸ்தூலமான உலகத்திலே ஸ்தூலமான உடம்பை வச்சுதான் நடமாட வேண்டியது இருக்கு. தூக்கம் வரும்போது வேலை பார்த்தாலோ, வேலை பார்க்கும்போது தூங்கினாலோ வேலை கெட்டுடும். பதில், தூக்கம் அறியாமை இல்லை, அது சுத்த விழிப்பு நிலை. விழிப்பிலே அறிவு இல்லை, அறியாமையே இருக்கு. தூக்கத்திலே பூரண அறிவு இருக்கு, விழிப்பிலே முழுமையான அறியாமை இருக்கு. உன்னுடைய உண்மை நிலை இது இரண்டும் உடையதுதான். அதை தாண்டியும் இருக்கு ஆத்மா அறிவு, அறியாமை அற்ற அறிவு. தூக்கம், விழிப்பு, கனவு, இந்த மூணும் ஆத்மாவிலே ஏற்படுற நிலைகள். அது பாட்டுக்கு நடந்து கொண்டு இருக்கும். இதுதான் ஒரு ஞானியோட நிலை. அவன் விழிச்சு இருந்தாலும், தூங்கினாலும், கனவு கண்டாலும், சமாதியில இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் அஞ்ஞானிக்குத்தான். இல்லைன்னா கேள்வியே வராது. கேள்வி, ஆமாம், ஆத்மாவுக்கு இந்த கேள்வி இல்லை. யார் இருக்கா அங்கே கேள்வி கேட்கறதுக்கு? ஆனா நான் ஆத்மாவை இன்னும் உணரலை. பதில், இதுதான் தடை. அது தடை போகணும். நான் இன்னும் ஆத்மாவை உணரல, நான் அஞ்ஞானி. இந்த நினைப்பு தான் பெரிய தடை. இதை போக்கணும். நீங்க ஆத்மாவே தான். ஆத்மாவை விட்டு எப்பவாவது வேறையா இருந்திருக்கீங்களா? பகவான் முன்னிலையில் இருந்த ஒருவர் கேட்டார். கேள்வி, நேத்து பகவான் ஆத்மா தூக்கத்துல சுத்த அறிவா இருக்குன்னும், தூக்கத்துல இருந்து விழிக்கிற இடைவெளியில ஆத்மாவை நல்லா உணரலாம்னும் சொன்னீங்க. அதை மறுபடியும் விளக்கமா சொல்லணும். பதில், ஆத்மா தூங்கும்போது சுத்த அறிவா இருக்கு. அது முதல்ல அகமா நான் மாறது, இதம் உலகம் இல்லாமே. அதுதான் இடைவெளி இரண்டு நிலைக்கும். அடுத்து முழு விழிப்பா மாறும்போது அகமாவும் நான், இதமாவும் உலகம் வெளிப்படுறது. இந்த அகத்தை வச்சுதான் இதத்தை அனுபவிக்கிறோம். விசாரத்திலே நான் யாருன்னு உன்முகமாகும் போது இதம் மறைஞ்சு வெறும் அகம் மாத்திரமா இருக்கும். அந்த இடைவெளி அனுபவமாகும்.
அந்த அகம் மாத்திர நிலையைத்தான் நான்கிற ஸ்புரணம்னு சொல்றா. அந்த நிலையில நல்லா நின்னா இந்த அகம் விருத்திக்கு ஆதாரமா இருக்கிற ஆத்மா நல்லா அனுபவம் ஆகும். அதாவது தூக்கத்திலே ஆத்மா எப்படி அனுபவம் ஆகுமோ அப்படியே அனுபவம் ஆகும். பிறகு அதுவும் ஆத்மாவிலே கரைஞ்சிடும். தூக்கத்தை பொதுவா உலக வழக்கிலே அஞ்ஞானம்னு சொல்றா. அது விழிப்பிலே இருக்கிற போலி அறிவு. அங்கே இல்லாததாலே அப்படி சொல்றா. உண்மையிலேயே விழிப்பிலே இருக்கிற போலி அறிவுதான் அஞ்ஞானம். தூக்கத்திலே இருக்கிறது பூரண அறிவு, பிரஞானம். ஸ்ருதி பிரஞானம் பிரம்மம்னு சொல்றது. தூக்கத்தை அனுபவிக்கிறவனுக்கு பெயர் பிராக்ஞன். 3 நிலையிலும் பிரஞானம் இருந்தாலும் தூக்கத்திலே இருக்கிறவனைத்தான் பிராக்ஞன்னு ஏன் சொல்றான்னா, அங்கேதான் பிரஞான கணமா இருக்கான். அது என்ன பிரஞான கணம்? விஞ்ஞானம் ஞானம்னு 2 சொல்றா. இந்த 2ம் சேர்ந்துதான் இயங்கும். அதாவது 3 நிலையிலேயும் நாம மாறாம நிர்விசேஷமா இருக்கோம் இல்லையா, அதை ஞானம்னு சொல்றா. விழிப்பிலே நான் ஒண்ணு கிளம்புறது இல்லையா, அதை விஞ்ஞானம்னு சொல்றா. இந்த விஞ்ஞானம் அனாத்மாவை, அதாவது உடல் உலகங்களை பிடிச்சு கொண்டா அது அஞ்ஞானம். அதைத்தான் போலி அறிவுங்கிறோம். அது ஆத்மாவை பிடிச்சு கொண்டா விஸ்பஷ்ட ஞானம், மெய் ஞானம், பிரம்மாக்கார விருத்தி ஞானம். அதுதான் அகண்டாக்கார விருத்தி ஞானம். இந்த போலி அறிவு, அதாவது விஞ்ஞானம் சுத்தமா இல்லைன்னா அது சுத்த பிரஞானமா இருக்கும். தூக்கத்திலே இப்படித்தான் இருக்கு. பிரஞானமே திரண்டு மொத்தமா ஒரு பெற்று இருக்கிற மாதிரி தூக்கத்திலே இருக்கிறதாலே அதுக்கு பெயர் பிரஞான கணம். ஐத்ரேய உபனிஷத் இந்த பிரஞானம், விஞ்ஞானம், அஞ்ஞானம், சம்ஞானம் எல்லாம் பிரம்மம் தான். இதெல்லாம் பிரம்மத்தோட வேறு வேறு பெயர்னு சொல்றது. வெறும் அறிவை எப்படி அனுபவிக்க முடியும்? அனுபவம் விஞ்ஞானம் இருந்தாத்தான் முடியும். அதாவது இதம் தோன்றாத அகத்தை பிடிக்கணும். அதுக்குத்தான் பிரஞான கணம் அனுபவம் ஆகும். விழிப்பிலே இருக்கிற அகம் இதத்தோட சேர்ந்து மழினமாயிடுத்து. அதுக்கு சுத்த அறிவு அனுபவம் ஆகாது. அதுக்குத்தான் சுத்த நானை, அதாவது இதம் இல்லாத நான்கிறதை பிடிச்சுக்கணும். இந்த சுத்த நானை எப்படி பிடிக்கிறது? விவேக சூடாமணியிலே சுத்த நான் விஞ்ஞான மய கோஷத்திலே அகம் அகம்னு ஸ்புரிச்சு கொண்டே இருக்கிறதா சொல்லி இருக்கு. திரிபுர ரகசியம் போன்ற நூல்களிலே 2 நினைப்புக்கு இடையிலே நான் சுத்தமா இருக்குன்னு சொல்லப்படுறது. இந்த சுத்த நான்கிறதா நிக்கிறதைத்தான் தியானம்னு சொல்றோம். இப்படி சுத்த நானை பிடிச்சு பிரஞான கணத்தையே லட்சியமாக வச்சு நிக்கிறது தான் அபியாசம். இந்த முயற்சியிலே தனித்துவம் இருக்கும், அதாவது விருத்தி இருக்கும். இந்த விருத்தி மூலம் திருட்டமா அடையப்பட்ட ஸ்திதியே ஞானம். விவேக சூடாமணியிலே சுத்த ஆத்மா அசத் விலட்சணமானது. அதாவது அது அசத் மட்டுமல்லாது அதையும் தாண்டினதுன்னு சொல்லப்படுறது. இங்கே அசத்துங்கிறது போலி நான் விழிப்பில் இருக்கே அது. அசத் விலட்சணமானதுன்னா சத்து, அதாவது தூக்கத்திலே இருக்கிற நான் அதை சத்து அசத்து அல்லாததுன்னு சொல்றா. எல்லாம் ஒண்ணுதான். அக்ஷேஷ சாட்சின்னு சொல்றா. எல்லாம் அறியும் சாட்சி. பிரஞான கணம்னா ரொம்ப சுத்தமான, அதாவது தூக்கத்திலே இருக்கிற நான். அதை விழிப்பிலே இருக்கிற இந்த மலினமான நான்கிறதை வச்சு எப்படி உணர்றது? சுகமா தூங்கினேன்னு சொல்றோம். அப்போ அனுபவமா இல்லைன்னா எப்படி அனுபவிக்காததை சொல்ல முடியும்?
அது சுத்தமான பிரஜான கணம்னா தூக்கத்திலே சுகத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? இப்போ அந்த அனுபவத்தை நினைவு கூறுறது யார்? அதை நினைவு கூறுறவன் தான் விஞ்ஞானாத்மா, அதாவது போலி நான். எதை நினைவு கூறுறான்? பிரஜானாத்மாவை, அதாவது சுத்த நானை. அது எப்படி பொருந்தும்? இந்த விஞ்ஞானாத்மா போலி நான் தூங்கும்போது இருந்தானா? ஆனா அவன் சுகமா தூங்கினேன்னு சொல்ற அனுபவத்தில இருந்து அவன் அங்கே இருந்திருக்கணும்னு தெரியறது. அப்போ அவன் அங்கே எப்படி இருந்தான்? கண்டிப்பா இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அங்கே ரொம்ப சூட்சுமமா இருக்கான். அதிசூட்சுமமான விஞ்ஞானாத்மா போலினான் தனித்துவம் ஆனந்த கனமான பிரஞானாத்மாவை மாயா கரணத்து மூலமா அனுபவிக்கிறது. இது சந்திர ஒளியை மரத்தோட கிளைகள் இலைகளுக்கு ஓடே பாக்குற மாதிரி. இந்த சூட்சுமமான விஞ்ஞானாத்மா ஸ்தூலமான விஞ்ஞானாத்மாவுக்கு பரிச்சயம் இல்லை. சரி, ஏன் சூட்சுமமா தூக்கத்திலே இருக்கான்னு சொல்லணும்? நாம சுகமா தூங்கினோம்ங்கிறது அனுபவத்தை மறுத்தா அப்படி சொல்லலாம். ஆனா அப்படி சுக அனுபவம் மறுக்க முடியல. எல்லோரும் தூங்க பிரியப்படுறோமே. இது என்ன முடிவுக்கு கொண்டு வரதுன்னா, அனுபவிக்கிறவன், அனுபவிக்கும் பொருள், அனுபவம் 3 நிலையிலேயும் இருக்கு. ஸ்தூல சூட்சம தரம் மாறுபடுறது. தூக்கத்திலே இருந்து விழிக்கும் போது அகம் சுத்தமா இருக்கு. ஏன்னா இதம் அடங்கி இருக்கு, அகம் மேலோங்கி இருக்கு. ஏன் சுத்த நான் அனுபவம் ஆகலேனா அதோட பரிச்சயம் நமக்கு இல்லை. அது தெரியணும்னா முழு விழிப்போட அது என்னன்னு பார்க்கணும். அதனால அதுக்கு முயற்சி பண்ணி அதை விழிப்பிலேயே அனுபவிங்கோ. ஆசிரம சேவகர்களில் ஒருவர் கேட்டார், கேள்வி சத்தியமும் ஆத்மா மாயையும் மனம் ஒண்ணுதான்னு பகவான் சொன்னது அது எப்படி? பதில், தாந்திரீகர்களும் மத்தவாளும் சங்கரரோட மாயாவாதத்தை சரியா புரிஞ்சுக்காம சொல்றா. சங்கரர் என்ன சொல்றார்? பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யை, ஜகத் பிரம்மம். அவர் 2வது வாக்கியத்தோட நிறுத்தல, அதை விளக்கிறதுக்கு 3வது வாக்கியம் சொல்றார். அது எதை சொல்ல வர்றது? உலகத்தை பிரம்மத்திலிருந்து வேறா பார்க்கிறோம். அது தப்பான பார்வை. அதை மறுக்கிறவா அவரோட கயிறு பாம்பு உதாரணத்தை காட்டறா. இது முழுமையான ஆரோப்பம். அன்கண்டிஷன்டு சூப்பர் இம்பொசிஷன். உண்மை தெரிஞ்ச உடனேயே பாம்பு ஒரேடியா மறைஞ்சிடும், கயிறே இருக்கும். உண்மை தெரிஞ்ச பிறகும் அப்படி உலகம் மறைய மாட்டேங்கிறதேங்கிறா. அதனாலே உலகம் சத்தியமா பகுதி ஆரோபத்தையும் கண்டிஷன்ட் சூப்பர் இம்போசிஷன் கணக்குலே எடுத்துக்கணும். காணல் ஜலம்னு உண்மை தெரிஞ்ச பிறகும் காணல் ஜலம் தெரியும், ஆனா ஜலங்கிற மயக்கம் இருக்காது. இந்த 2 விளக்கத்தையும் வச்சுதான் சங்கரரை புரிஞ்சுக்கணும். ஜகம் மித்தியை, மித்தியைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதோட தோற்றம் இருக்கும். அதை பிரம்மமா தான் பார்க்கணும், அதுக்கு வேற பார்க்க கூடாது. உலகம் தோற்றம் மாறுதுன்னா யாருக்கு தோற்றம் மாறுது? எனக்கு தான்னு சொல்லணும். எனக்கு இல்லைன்னு சொன்னா பார்க்கிறவன் இல்லாம உலகம் இருக்கணுமே. அதனால பார்க்கிறவன் தான் சத்தியம், பிரம்மம் தான் சத்தியம். இதுதான் அவரோட முடிவு. தோற்றம் பிரம்மம் சத்தியம், பிரம்மத்தில இருந்து வேறா தோற்றம் மித்தியை. தாந்திரிகர்களும் மத்தவாளும் என்ன சொல்றா? தோற்றம் உண்மை, ஏன்னா அது எதிலே தோன்றதோ, அதாவது சக்தி, அது சத்தியத்தோட பிரிக்க முடியாத ஒரு பகுதிங்கிறா. இந்த 2 கூற்றும் ஒண்ணுதானே, அதுதான் சத்தியமும் மாயையும் ஒண்ணுதான்னு நான் சொல்றதுக்கு அர்த்தம். சங்கரரை மறக்கிறவா இன்னும் என்ன சொல்றா? இந்த 2 உதாரணம் மூலமாவும் தோற்றமா தெரிகிற ஜலத்தை குடிக்க முடியாது, ஆனா தோற்றமா தெரிகிற உலகத்துக்கு பிரயோஜனம் இருக்கு. எப்படி உலகத்தை காண ஜலம்னு சொல்ல முடியும்னு கேட்கிறா. ஒரு தோற்றம் பிரயோஜனமா இருக்கிறதுனாலேயே சத்தியமாயிடாது. கனவை எடுத்துக்கோங்கோ, அதிலே அது பிரயோஜனமா தான் இருக்கு. கனவு நீர் கனவு தாகத்தை தீர்க்கிறது, ஆனா விழிப்பிலே பொய்யாயிடுறது. விழிப்பிலே இருக்கிற பிரயோஜனம் மற்ற 2 நிலையிலே பொய்யாயிடுறது. எது இடைவிடாம இல்லையோ அது சத்தியம் ஆகாது.
சத்தியம்னா எப்பவும் சத்தியமா இருக்கணும். கொஞ்ச காலத்துக்கு சத்தியம், மற்ற நேரத்துல அசத்தியம்னா அது பொருந்தாது. ஜால வித்தைக்காரன் செய்யற மாதிரிதான். உண்மை மாதிரி இருக்கும், ஆனா பொய். அப்படியேதான் உலகமும். அதுவாவே சத்தியம் இல்லை. அது ஆதார சத்தியத்தை விட்டுட்டு வேற இல்லை. கேள்வி: பிரம்மத்தை அசேத் யோயம்னு சொல்றாங்களே, ஏன்? பதில்: சினிமால வீடு தீப்பிடிக்கிறது, அது ஸ்கிரீனை எரிச்சுடறதா? நீர் வீழ்ச்சி இருக்கு, ஸ்கிரீனை நினைக்கிறதா? ஆயுதங்களை வச்சு சண்டை போடுறா, ஸ்கிரீனை கிழிச்சுடறதா? நீர் நெருப்பு எதனாலேயும் ஸ்கிரீனை ஒன்னும் செய்ய முடியாது. பிரம்மத்துல ஏற்படுற தோற்றம் பிரம்மத்தை ஒன்னும் செய்யாது. அதனாலேதான் அதை அச்சேத் யோயம், ஆத் யோயம், அக்லேத் யோயம் அப்படின்னெல்லாம் சொல்றா. பர்க்கி கேட்டார். கேள்வி: உங்ககிட்ட உள்ளவங்களுக்கு தெய்வீக காட்சி கிடைக்குது, ஸ்புரணம் ஏற்படுது. நான் 1.5 மாசமா இருக்கேன், ஒரு சின்ன அனுபவம் கூட இல்லை. நான் உங்க அருளுக்கு தகுதி இல்லாதவனா? வெள்ளைக்காரங்கள்லாம் உங்க அருளுக்கு பாத்திரமா இருக்கிறப்போ வசிஷ்டர் கோத்திரத்திலே வந்த நான் பாத்தியதை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலை மாற ஏதாவது பிராயசித்தம் இருக்கா? பதில்: காட்சியோ ஸ்புரணமோ அவளோட மனநிலையை பொறுத்தது. அது தனிப்பட்டவாளை பொறுத்துத்தானே தவிர பொதுவானதை பொறுத்தது இல்லை. மேலும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, மன அமைதிதான் விஷயம். கேள்வி: மன அமைதி சமாதியாலே தான் ஏற்படும், எப்படி சமாதி சித்திக்கிறது? பதில்: சமாதிங்கிறது நினைப்பு இல்லாம இருக்கிறது தான். அது தூக்கத்திலேயே இருக்கே, அதனாலே உங்களுக்கு மாறாத அமைதி கிடைச்சுடுறதா? கேள்வி: ஆசிரமத்துல இருந்து வர ஒரு பத்திரிகையில சமாதி அவசியம்னு சொல்லி இருக்கு. பதில்: சமாதி புதுசா அடையிறது இல்லை, அது உங்களோட சுபாவம். உங்களோட சுபாவமே சமாதிதான். கேள்வி: ஆனா எனக்கு தெரியலையே. பதில்: தெரியலேங்கிறது தான் தடை. கேள்வி: நான் ஆத்ம ஞானம் அடையாததுனாலே எனக்கு எப்பவுமே இருக்கிற சமாதி தெரியலை. பதில்: திரும்பவும் அதையே சொல்றேலே, இதுதான் தடை. இந்த நினைப்பு உங்களை அனாத்மாவோட சம்பந்தப்படுத்திக்கிறதாலேயே வர்றது. அதுதான் தவறு. அனாத்மாவை ஆத்மாவுன்னு எடுத்துக்காதே, அப்போதான் ஆத்மா நல்ல அனுபவம் ஆகும். கேள்வி: புத்தி பூர்வமா புரியுது, அனுபவமா இல்லை. பதில்: 2 நான் இங்கே இல்லை, ஒரு நான் இன்னொரு நானை தெரியலைங்கிறதுக்கு. கேள்வி: இதுவும் புத்தி பூர்வமா தான் இருக்கு, எப்படி சமாதி எனக்கு ஏற்படும்? பதில்: சமாதி அனுபவம் தற்காலிகம்தான். சமாதி சுகம் சமாதி இருக்கிற வரைக்கும் தான். சமாதி முடிஞ்சுடுத்துன்னா பழைய வாசனை திரும்ப வந்துடும். எல்லா வாசனையும் சகஜ சமாதியாலே அழியலேன்னா சமாதியால எந்த பிரயோஜனமும் இல்லை. கேள்வி: சகஜ சமாதி வர்றதுக்கு முன்னாடி சமாதி வரணும் தானே? பதில்: சமாதிதான் நம்மளோட சுபாவம். இந்த தோற்றங்களும் இந்திரிய வியாபாரமும் சமாதி மேலேயேதான் நடக்கிறது. இப்படி நடந்து கொண்டே இருந்தாலும் சமாதியை ஒன்னும் பாதிக்காது. இதெல்லாம் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆத்ம ஞானம். எப்பவும் இருக்கிற அமைதியை காட்டி கொடுக்கலைன்னா அப்புறம் சமாதி எதுக்கு? இப்போவே நீ சமாதியிலே தான் இருக்கு, என்ன வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் அவ்வளவுதான். கேள்வி: சமாதிதான் என்னோட சுபாவம்னா ஏன் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி சமாதி வரணும்னு சொல்றாங்க? பதில்: அதுக்கு அர்த்தம் எப்பவும் இருக்கிற சமாதி நிலையை தெரிஞ்சுக்கணும். அது தெரியாததான் அஞ்ஞானம், தெரிஞ்சாதான் ஞானம். கேள்வி: எனக்கு சமாதி ஏற்படாம அது எப்பவும் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பதில்: ரொம்ப நல்லது. நீங்க இவ்வளவு சமாதிக்கு ஆர்வமா இருக்கு. ஏதாவது போதை வஸ்து உபயோகப்படுத்தினாலே வந்துடும். போதை பழக்கத்துக்கு அடிமையாவோம், அதுதான் விளைவு, மோட்சம் இல்லை. சமாதியிலும் வாசனைகள் சூட்சும வடிவத்திலே இருக்கும், வாசனைதான் அழியணும். கேள்வி: வாசனைகள் அழியறதுக்கு முன்னாடி ஆத்ம ஞானம் ஏற்படுமா? பதில்: வாசனை 2 விதம். 1 பந்த ஹேது, அஞ்ஞானிக்கு பந்தத்தை கொடுக்கும். 2 போக ஹேது, ஞானிக்கு போகத்தை கொடுக்கும். இரண்டாவது வாசனை ஆத்ம ஞானத்துக்கு தடையில்லை. கேள்வி: ஆத்ம ஞானம் அடைஞ்சவங்க திரும்பவும் பிறப்பாங்களா? வாமதேவர், ஜடபரதர் இவங்க எல்லாம் திரும்பவும் பிறந்ததா சொல்றாங்களே. பதில்: ஆத்ம ஞானம் அடைஞ்சவா
மறுபடியும் பிறக்க முடியாது. மறுபிறப்பு பந்தப்படுத்துற வாசனைகளாலேயே ஏற்படுறது. ஆனா ஆத்ம ஞானத்திலேயே அது நசுஞ்சுடுறது. கேள்வி: அப்போ மறுபடியும் பிறக்கிற முனிவர்களை கேவல நிர்விகல்ப நிலைக்குத்தான் போயிருக்காங்க, இன்னும் சகஜ நிலைக்கு வராதவங்கன்னு எடுத்துக்கலாமா சரதானே? பதில்: ஆமாம். கேள்வி: போக ஹேது அனுபவிக்கான வாசனைகள் ஆத்ம ஞானத்தை தடை பண்ணாதுன்னா இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்தும் அனுபவிச்சும் ஞானியோட ஆனந்த சுபாவம் பாதிப்பு இல்லாம இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ விஷயம் பந்தம் இல்லை, பற்றுதல் தான் பந்தம் சரதானே? பதில்: ரொம்ப சரி. பற்றே பந்தம். அகந்தை நாசத்தாலேயே பற்று நீங்கும். கேள்வி: குரு அருளாலேயே ஞானம் வரும்னு சொல்றாங்களே? பதில்: ஆமா, குருதான் ஆத்மா. கேள்வி: கிருஷ்ணருக்கு சாந்திபனி முனிவர் தான் குரு, ராமனுக்கு வசிஷ்டர் தான் குரு, ஆத்மா இல்லையே? பதில்: ஆத்ம சாதகனுக்கு முதலில் குரு வெளியே இருப்பார். உன்முக ஸ்திதி குரு வருளாலேயே ஏற்படும். சிஷ்யாள் வெளிமுகமா இருக்கிறதாலே உன்முக ஸ்திதியை குரு கிட்டே இருந்து கத்துக்கிறா. நாளடைவிலே சொல்லி கொடுத்த குரு ஆத்மாவேதான்னு தெரிஞ்சுப்பா. கேள்வி: எனக்கு குரு அருள் உண்டா? பதில்: அருள் எப்பவும் இருக்கு. கேள்வி: ஆனா எனக்கு தெரியலையே? பதில்: சரணடைஞ்சா தெரியும். கேள்வி: என் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டேன், என் மனசுக்கு தெரியுமே, ஆனா அருள் இல்லை. பதில்: ஒப்படைச்சா இந்த கேள்வியே வராது. கேள்வி: இல்லை, ஒப்படைச்சிட்டேன், ஆனாலும் கேள்வி வருது. பதில்: அருள் எப்பவும் மாறாம இருக்கு, உங்களோட கருத்து மாறும். இப்போ சொல்லுங்கோ, தப்பு எங்க இருக்குன்னு. கேள்வி: சரணடைறதுக்கு தகுதி பெறணும். பதில்: தாயுமானவர் சொல்றார், உன் வார்த்தையை பின்பற்றவும். உன்னை பத்தி இவ்வளவு பேசுற தகுதியையும் கொடுத்த உனக்கு போற்றி ஜெய ஜெயங்கிறார். ஹிந்திக்காரர் ஒருவர் கேட்டார். கேள்வி: மரண பயத்தை எப்படி எதிர்கொள்வது, எப்படி கடக்கிறது? பதில்: மரணத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு, துன்பப்படுறதுக்கு நீங்க முதல்ல பிறந்திருக்கேளான்னு பாருங்கோ. பிறந்தாதான் மரணம். தூங்கும் போதே மரணத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் ஏன் மரணத்துக்கு பயப்படணும்? கேள்வி: தூக்கத்திலே எப்படி இருக்கும்? பதில்: தூக்கத்திலே கேளுங்கோ, அந்த அனுபவத்தை விழிப்பிலேதான் நினைவு கூறுறோம், அதை ஆனந்தமா தூங்கினேன்னு நினைவு கூறுறோம். கேள்வி: தூங்கும் போது எந்த கரணங்களாலே சுகத்தை அனுபவிக்கிறோம்? பதில்: அதை மாயா கரணம்னு சொல்றா. மற்ற நிலைகள்ல இப்போ இருக்கிற கரணம் நமக்கு நல்ல பரிச்சயம் இருக்கிறது ஒரே கரணம் தான். அந்தந்த நிலைகள்ல வேறு வேறு பெயர் கொடுக்கறான். தூங்கும் போது இருக்கிற ஆனந்தாத்மா தான் இப்போ விழிப்பிலே விஞ்ஞானாத்மா. கேள்வி: தூங்கும் போது எப்படி மாயா காரணத்தாலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம்னு விளக்கமா சொல்லுங்க. பதில்: நான் சுகமா தூங்கினேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த சுகானுபவம் தான் நீங்க அனுபவிச்சேங்கிறதுக்கு ஆதாரம். தூங்கும்போது நாம இல்லைன்னா விழிப்பிலே நினைவு கூற முடியாது. கேள்வி: ஒத்துக்கிறேன், இன்னும் விளக்கமா சொல்லுங்க. பதில்: அதை எப்படி விளக்கிறது? ஜலத்திலே விழுந்த பொருளை எடுக்கிறதுக்காக ஜலத்திலே முங்கினவன் வெளியே வந்துதான் பேச முடியும், ஜலத்திலே இருக்கிறப்போ பேச முடியாது. கேள்வி: தூக்கத்திலே எனக்கு பயம் இல்லை, ஆனா இப்போ பயம் இருக்கு. பதில்: இரண்டாவது ஒருத்தா இருந்தாதான் பயம் இருக்கும். எதுக்கு பயம்? கேள்வி: என்னோட பயம் இந்த உலகம், மனசு, உடம்பு, ஈஸ்வரன், கர்த்தத்துவம், போகம் எல்லாத்துக்கும் தான் பயம். பதில்: பயமா இருக்குன்னா இதையெல்லாம் ஏன் பார்க்கறேன்? கேள்வி: பார்க்கவும் இருக்க முடியல, அதுல இருந்து தப்பிக்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. பதில்: ஆனா நீங்க தானே அதை பார்க்கறேன், யாருக்கு பயம்? அதுக்கா பயம்? கேள்வி: இல்லை, எனக்குத்தான். பதில்: நீங்க அதை பார்க்கறதாலே பயப்படறேன், பார்க்காதே பயம் இருக்காது. கேள்வி: அப்போ முழிச்சு இருக்கும்போது என்ன பண்றது? பதில்: ஆத்மாவா இருங்கோ, நீங்க பயப்படுறதுக்கு இன்னொன்னு இருக்காது. கேள்வி: ஆமா, எனக்கு இப்போ புரியுது. ஆத்மாவா இருந்தா அனாத்மாவை பிடிக்க மாட்டோம், சுகம் இருக்கும், ஆனாலும் மரண பயம் இருக்கே. பதில்: பிறந்தவன் தான் இறக்கணும், பிறந்திருக்கேலான்னு பாருங்கோ, மரணம் உங்களை பயமுறுத்தாது. ஸ்ரீதர், கோவா கேட்டார். கேள்வி: யோக
கர்மசு கௌசலம்ங்கிறதுல கர்மத்தை திறமையாக செய்வதே யோகம். கௌசலம்னா திறமை என்ன, அதை எப்படி பெறுவது? பதில், பலன் எதிர்பார்க்காம கர்மங்களை செய்ய நீ செய்யறேன்னு நினைக்காதே. ஒருவேளை நீ செய்யறதா கொஞ்சம் நினைப்பு இருந்தாலும் நீ செய்யற வேலையை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. இதுதான் திறமை, கௌசலம். அதுதான் அதை பெறுகிற வழியும். கேள்வி, சமத்துவம் யோக உச்சத்தைங்கிறது சமத்துவமே யோகம். அந்த சமத்துவம் என்ன? பதில், நானாத்துவத்திலே ஏகத்துவத்தை பார்க்கறது. உலகம் பலவிதமாய் இருக்கு, அதுல எது சமமா இருக்குன்னு பார்த்தா இரட்டைகள் இருக்காது. சமபாவம் சுபாவமா வரும். இந்த சுபாவமா வர்ற சமத்துவத்தை தான் இங்கே சொல்றா. கேள்வி, நானாத்துவத்திலே சமமான வஸ்துவை எப்படி பார்க்கறது? பதில், பார்க்கிறவன் ஏகம்தான், பார்க்கிறவன் இல்லாம பார்க்கப்படுவது இல்லை. பார்க்கிற பொருள்கள்ல எந்த மாற்றம் வந்தாலும் பார்க்கிறவன் மாறுவது இல்லை. யோக கர்மசு கௌசலம், கர்மத்தை திறமையாக செய்வதே யோகம். சமத்துவம் யோக உச்சதே, சமத்துவமே யோகம். மமேகம் சரணம் ரஜ, என்னையே சரணடை. ஏகமே அத்விதீயம், இரண்டற்ற ஒன்று மட்டுமே. இதெல்லாம் முறையே கர்மம், யோகம், பக்தி, ஞானம் இவற்றை குறிக்கும் ஒரே உண்மைதான், வேறு வேறு கோணங்கள்ல. கேள்வி, அதுக்கு அருள் தேவையா? பதில், ஆமாம். கேள்வி, எப்படி அருளை பெறுவது? பதில், சரண் அடையறதாலே. கேள்வி, ஆனா அருள் இல்லையே. பதில், சிரத்தை வேணும். சரண் அடையறது வாய் வார்த்தையா இருக்க கூடாது, எதுக்காகவும் இருக்க கூடாது. கேள்வி, மும்மலத்தாலே ஆணவம் கண்மம் மாயை தியானம் தடைபடுது, எப்படி மும்மலத்தை வெல்லுவது? பதில், அதுக்கு அசையக்கூடாது. கேள்வி, அருள்தான் வேணும். பதில், ஆமாம், அருள்தான். ஆரம்பமும் நடுவும் முடிவும் அருளாலேயேதான் உண்மகம் ஏற்படுறது, அதேயே நிலைக்கிறதும் அருளாலேயேதான். ஆத்ம ஞானமும் அருளாலேயேதான். அதனாலேதான் என்னையே சரணடைன்னு கிருஷ்ணர் சொல்றார். நம்மள மொத்தமா ஒப்பு கொடுத்துட்டா யாரு அருளை கேட்கறது? அருள் அவனை சாப்பிட்டுடும். கேள்வி, தடைகள் பலமா இருக்கு, தியானத்துக்கு விட மாட்டேங்குது. பதில், நமக்கு மேல ஒரு சக்தியை உணர்ந்து அதுகிட்ட ஒப்படைச்சுட்டா எது தடுக்கும், எப்படி தடுக்கும்? தடைகள் பலமா இருக்குன்னா அதோட பலத்துக்கு மூலத்தை சரணடைஞ்சிடணும், அதையே நல்லா பிடிச்சுக்கணும். இப்போ உன்னை தடுக்காது. பகவானிடம் இயல்பாக அப்பாவித்தனமாக ஒருவர் கேட்டார். கேள்வி, பகவானே மறைக்காம சொல்லுங்க, ஆத்ம ஞானத்துக்கு என்ன வேணும்? பதில், ஆத்ம ஞானம் அடைய ரொம்ப பக்குவமா இருக்கணும். ஞானம் வர்றதுக்கு முன்னாடி வாசனைகள் எல்லாம் போகணும். ஜனகர் மாதிரி இருக்கணும். உண்மைக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். முழுமையான துறவுதான் பக்குவத்துக்கு அடையாளம். தொடரும். ஓம்.